இந்த தனிநாடு அந்தஸ்து கொடுப்பது என்பதே ஒரு நாடகமாக நடந்து கொண்டிருக்கிறதோ என்கிற கேள்வி எழாமலேயே இல்லை. நம்ம தனிநாடு பற்றிய வீடியோக்களில் செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தாலும் இது எங்கோ இடிக்கக்கூடிய ஒரு விவகாரமாகவும் இருக்கிறது என்பதையும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த அரபிகளை பற்றி ஒரு சாதாரணமான ஒரு செய்தி சொல்லுவாங்க, எலும்பினா பசி சாப்பிட்டா தூக்கம் அப்படிம்பாங்க. அவங்க எலும்பிட்டாங்கன்னா பசி வந்துடும், நல்லா போட்டு சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டாங்கன்னா திரும்ப தூக்கம் வந்துடும், திரும்ப தூங்கிடுவாங்க. இதுவே அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் என்று போகிற போக்கில் ஒரு கதையாடல் இருக்கிறது. அதே நிலைதான் இதிலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமாக பார்க்க முடிகிறது. பணைய கைதிகளை பிடிப்பது என்பது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. பணைய கைதிகளை பிடிப்பது என்கிற வாசகம் வந்தா பக்கத்தில் கைதிகளாக கைது செய்வதும் என்பது சேர்ந்து வந்திருக்கணும். பணைய கைதியை பிடிச்சது யாரு? பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலுடைய பணைய கைதியை பிடிச்சிருக்காங்க, அதை கண்டிக்கிறாங்க. இஸ்ரேல் 15,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகளை கைது பண்ணிட்டு போயிருக்கிறான், அதற்குரிய வாசகம் இல்லை. என்னன்னா இதெல்லாம் எவன் பார்க்க போறான்னு சொல்லி இந்த மோட்டுத்தனமாக எழுதிய கருத்துக்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்க. அவ்வளவு வெறுப்பா இருக்கிற படிக்கும்போது அதை தாண்டி என்ன எழுதுறாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அனைத்து கைதிகளையும் விடுவிக்க வேண்டும், காசாவின் கட்டுப்பாட்டையும் கைவிட வேண்டும். இங்கதான் பாயிண்ட் இருக்குது.